ஒரு உண்மையை சொல்லியே இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல 100 பேர் இருக்காங்க. அதுல 90 பேருக்கு ChatGPT எப்படி ஓபன் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஆனா அதே 90 பேர்ல 5 பேருக்கு கூட அதை வச்சு ஒரே ₹1 எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு தெரியாது. இந்த கேப்பை பத்தி தான் தர்மின்னு ஒருத்தங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கேட்டது ரொம்ப சிம்பிள். சார், வீடியோ பாக்குறேன், புரியுது, ஆனா இந்த டூல்ஸை வச்சு ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்றது, இன்கம் எப்படி வர்றது, ஜாப்ஸ் எப்படி கிடைக்கும், இது தெரியாதனால தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இன்னமும் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இது தரணி ஒருத்தரோட டவுட் இல்லை. இந்த மாதிரி தேடுறது, கத்துக்கிறது, ஆனா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம ஸ்டக் ஆயிருக்கிறது 1000 பேருக்கு மேல இருக்கும். ஸோ இது 1000 பேரோட டவுட். இன்னைக்கு நான் அந்த கேப்பை உங்களுக்கு பர்ஃபெக்டா ஃபில் பண்ணி ஸ்கில்லை எப்படி பில்ட் பண்றது, இன்கம் எப்படி ஏர்ன் பண்றது, இல்ல ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா, அத இந்த ஏஐ வச்சு ஜாப் எப்படி தேடுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரியல் எக்ஸாம்பிளோட பேச போறேன். கடைசி 60 செகண்ட்ல ஒரு சிம்பிள் ஆக்ஷன் பிளான் தரேன். ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 90 டேஸ்ல உங்களோட சிச்சுவேஷனே மாறி இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கங்க. முதல்ல இந்த மாதிரி ஏஐ சம்பந்தப்பட்ட கன்ஃபியூஷன் இவ்வளோ பேருக்கு ஏன் வருதுன்னு பார்க்கலாம். கடந்த ஒரு வருஷமா ChatGPT, Claude, Midjourney, N8N இந்த மாதிரி 100 கணக்கான டூல்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. ஒரு யூடியூப்லயும், ஈவன் நம்மளோட யூடியூப்லயும் இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னுட்டு சொல்லிட்டு தான் இருக்கும். ஈவன் என்னோட வீடியோல நிறைய ரோட் மேப்ஸ், அதுக்குண்டான ஒர்க் ஃப்ளோ இதெல்லாமே நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனா ஒருத்தங்க கூட இதை டீட்டெயிலா பர்ஃபெக்டா பிரேக் டவுன் பண்ணி மக்களுக்கு சொல்றது இல்லை. இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாலே மக்கள் அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டு ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்ககிட்ட சொல்றேன். ஒரு கேமராவை உங்ககிட்ட கொடுக்குறேன், உடனே நீங்க போட்டோகிராஃபர் ஆயிடுவீங்களா? கண்டிப்பா மாட்டீங்க. இதுவே உங்க கையில கேமரா இல்லை, ஆனா கேமராவோட செட்டிங்க்கு உண்டான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். ஸோ எப்படி லைட்டிங் வைக்கணும், என்ன மாதிரி ஆங்கிள் எடுக்கணும், அண்ட் போட்டோ எந்த மாதிரி எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் ஸ்கில். ஸோ இங்க நம்ம கதைக்கு வரும். ChatGPT உங்ககிட்ட இருந்தா அதை வச்சு உங்களால ஸ்கில்ல டெவலப் பண்ணிட முடியாது. இங்க கேமரா மாதிரியே ChatGPT ஒரு டூல் தான். சோ எப்படி கேமரா செட்டிங் கிடைக்குதோ அதே மாதிரி தான் இங்க ஒரு ரோட் மேப். அண்ட் இந்த ரோட் மேப்பை வச்சு மற்றவங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஸ்கில். சோ இந்த ஒரு லைனை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. டூல்ஸ் தெரிஞ்சா ஸ்கில் இல்ல, டூல்ஸை வச்சு ஒரு ரிசல்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஸ்கில். சோ இந்த லைனை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே எல்லாமே ஈஸியா ஆயிடும். ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸ்கில்ல எப்படி பில்ட் பண்றது, அப்புறம் அதை எப்படி இன்கமா மாத்துறது. ஸ்கில்ல பில்ட் பண்ண எக்ஸாக்டா 3 ஸ்டெப் இருக்கு. ஸோ அதை ஆர்டரா எதையுமே மாத்தாம ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 1, இதுதான் நிறைய பேர் பண்ற நம்பர் 1 மிஸ்டேக். திங்கக்கிழமை ChatGPT பார்ப்பாங்க, செவ்வாய்க்கிழமை Midjourney பார்ப்பாங்க, புதன்கிழமை Canva AI பார்ப்பாங்க, வியாழக்கிழமை Claude AI போயிடுவாங்க. ஸோ வாரம் முடியும் போது எதையுமே ஒரு டூலா பார்த்து அதுல ஃபுல்லா பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாமே அறகுறையா எல்லா டூல்ஸும் தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் டூல் ஹாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா டூல்ஸை டச் பண்ணி ஒரு டூலை கூட மாஸ்டர் பண்ணிருக்க மாட்டாங்க. இதுதான் பெரிய ட்ராப். ஸோ இதுக்கு பதிலா உங்க ஃபீல்டுக்கு ரெலவெண்டான ஒரே ஒரு டூலை நீங்க எடுத்து அதுல மாஸ்டர் பண்ணீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் கான்டென்ட் ரைட் பண்ணணுமா ChatGPT இல்ல Claude, டிசைன்ஸ், விஷுவல்ஸ் இதெல்லாம் வேணுமா Canva AI இருக்கு, Midjourney இருக்கு, இல்ல நீங்க ஆட்டோமேஷன்ல இருக்கீங்க, பிசினஸ் ப்ராசஸ்ல இருக்கீங்க அப்படின்னா N8N இல்லனா Make.com இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி வேணுமா CapCut இருக்கு, Filmora இருக்கு, Adobe இருக்கு. ஸோ ஒரு டூல் எடுத்து ஒரு மாசம் முழுக்க அதையே பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அதோட ஈச் அண்ட் எவ்ரி ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதோட ஷார்ட் கட்ஸ் தெரியும். ஸோ மற்ற டூல்ஸை பத்தி யோசிக்கவே தேவையில்லை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, யூடியூப்ல டுட்டோரியல்ஸா பார்ப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு ரியல் டாஸ்க கூட செய்ய மாட்டாங்க. ஒரு உண்மையை சொல்றேன், டுட்டோரியல் பார்க்கறது என்டர்டைன்மெண்ட், ரியல் டாஸ்க பண்றது தான் ஸ்கில். இந்த ரெண்டையும் நிறைய பேர் மாத்தி நினைச்சுக்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன், ChatGPT Claude ஃபுல் டீட்டெயிலா புரிஞ்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ChatGPT Claude வச்சு இன்னைக்கு Claude எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டே பில்ட் பண்ணுது, நிறைய ஆட்டோமேஷனுக்கு ஐடியா கொடுக்கு, நிறைய கோடிங் எழுதுது. ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்டோட ஷாப்புக்கு போறீங்க, அவங்க ஷாப்புக்கு தேவையான ஆட்டோமேஷனையோ இல்ல ஒரு வெப்சைட்டையோ Claude வச்சு பில்ட்
பண்ணணும். ஸோ இதை பண்ணீங்கனாலே உங்களுக்கு கிளாடை பற்றி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் ஃப்ரீயாக இதை பண்ணும்போது மக்கள் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுப்பாங்க. ஸோ ஒரு ரியல் டாஸ்க்கை நீங்கள் செய்யறதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தால் போதும். உங்களோட ஃப்ரெண்டு பிஸ்னஸோ, ரிலேட்டிவ் பிஸ்னஸோ, இல்லை தெரிஞ்ச லோக்கல் பிஸ்னஸோ அவங்கள அப்ரோச் பண்ணுங்க. ரியல் எக்ஸ்பீரியன்ஸை சால்வ் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸை சால்வ் பண்ணும்போது அது உங்களுக்கு ஸ்கில்லாக மாறுது. இதில் நீங்கள் டுட்டோரியல் மட்டும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா என்னைக்குமே ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கவே போறது இல்லை. அண்ட் இந்த செகண்ட் ஸ்டெப்லேயே நீங்கள் ஸ்டக் ஆகிட்டு இருப்பீங்க. ஸ்டெப் நம்பர் 3, நீங்கள் பண்ண ஒர்க்கை லிங்க்டின்ல போடுங்க, இன்ஸ்டாகிராம்ல போடுங்க, ஃபேஸ்புக்ல போடுங்க. ஒரு சிம்பிள் போஸ்ட், இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டுக்கோ இல்லை என்னோட ரிலேட்டிவ்க்கோ இல்லை லோக்கல் பிஸ்னஸுக்கோ ஒரு கம்பெனிக்கு ஒரு பிஸ்னஸுக்கு எந்த ஒரு வெப்சைட்டும் இல்லை, அவங்களுக்கு இந்த ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணேன். ஸோ இது முன்னாடி ஒரு நாளைக்கு 10 என்கொயரி வந்துட்டு இருந்த இடத்துல நான் இந்த வெப்சைட் பண்ணதுனால அவங்களுக்கு 20 என்கொயரியா மாறுச்சு, 30 என்கொயரியா மாறுச்சு. அதுக்கு நான் இந்த டூலை யூஸ் பண்ணேன். இந்த ப்ராப்ளமை நான் சால்வ் பண்றதுக்கு இந்த சொல்யூஷனை கொடுத்தேன். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இந்த மாதிரி பிரிச்சுக்கங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 2 வேலையை பண்ணும். ஒன்று, உங்களோட ஸ்கில்லு இப்போ விசிபிளா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. யாராவது உங்களை பார்த்து டைரக்டா உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. 2, இதை நீங்க பப்ளிக்கா போடுறதுனால கன்சிஸ்டன்டா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி கிரியேட் ஆகும், உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் பிராண்டிங் கிரியேட் ஆகும். ஸோ இந்த 3 ஸ்டெப்ல ஒரு டூலை பிக் பண்ணி ரியல் ப்ராப்ளமை சால்வ் பண்ணி பப்ளிக்கா இதை கொண்டு போகணும். இதை நீங்க கன்சிஸ்டன்டா செஞ்சீங்கன்னா 60 நாள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஸ்கில்லு கண்டிப்பா பில்ட் ஆகும். இது கேரண்டி. நீங்க ஒரு காலேஜ் போறீங்க, ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் போறீங்க. காலேஜ்னா 2 இயர்ஸ், 3 இயர்ஸ், 4 இயர்ஸ், 5 இயர்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் நீங்க ஒரு 60 நாள் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்போதான் ஸ்கில் பில்ட் ஆகுது. 1 ஹவரோ ½ அன் ஹவரோ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்க போற ஸ்கில் இல்லை, அது உங்களோட என்டர்டெயின்மெண்ட். சரி, ஸ்கில் பில்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். இப்போ அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதை எப்படி வருமானமா மாத்துறது, இன்கமா மாத்துறது? இதுக்கு 3 ரூட் வச்சிருக்கேன். பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஆர்டர்ல நான் சொல்றேன். ரூட் நம்பர் 1, ஃபைவர், அப்வொர்க். இதுல உங்க ஸ்கில்ஸை ஒரு சர்வீஸா லிஸ்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ChatGPT வச்சு ஒரு சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்றீங்க, இல்லை ஒரு சின்ன வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கிளாடை வச்சு அப்படின்னா முதல்ல ரேட்டு குறைவா வச்சு ஒரு 500, 1000 அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்டா இந்த ஃபைவர்லயும் அப்வொர்க்லயும் லிஸ்ட் பண்ணுங்க. ஒரு 5 கிளைண்ட்டை எப்படியாச்சும் ரன் பண்ணுங்க. மேபி நீங்க லோக்கல் பிஸ்னஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ அவங்களே உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறனாலும் ஃபைவர், அப்வொர்க் மூலியமா உங்களுக்கு டைவர்ட் பண்ணுங்க. அவங்கள அது மூலியமா உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்க சொல்லுங்க. ஸோ அவங்களுக்கு வேலை முடிச்ச உடனே அவங்க கிட்ட அங்கேயே ரிவ்யூஸ் போட சொல்லுங்க. இதெல்லாம் வந்த உடனே கிராஜுவலா கொஞ்சம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இதுதான் ஃபாஸ்டஸ்ட் ரூட். ஏன்னா ஆல்ரெடி நீங்க இந்த மாதிரி சர்வீஸ்லாம் வேணுன்ற கிளைண்ட்ஸ் அங்கதான் இருக்காங்க. ஸோ நீங்க அங்கதான் பிளே பண்ணணும். ஆனா ரிவ்யூஸ்லாம் வேணுன்றதுக்கு உங்ககிட்ட இருக்கிற சில கிளைண்ட்ஸையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸையோ ரிலேட்டிவ்ஸ்கையோ அது மூலியமா உங்களுக்கு டைவர்ட் ஆக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ரிவ்யூஸ் கிடைக்க ஆரம்பிக்கும், உங்களுக்கும் லிஸ்டிங் ஈஸியா கிடைக்க ஆரம்பிக்கும். ரூட் நம்பர் 2, இந்த ஊரிலேயே ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் இருக்கும். கிளினிக்கோ, ஷாப்போ, கோச்சிங் சென்டரோ எதுனாலும் ஓகே. அவங்களுக்கு நேய வச்சு ஒரு ரியல் ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வாட்ஸ்அப்ல பாட் கிரியேட் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் டேட்டா வச்சு குவரிஸை ஆட்டோமேட்டிக்கா ஹேண்டில் பண்ற மாதிரி பண்ணுங்க. இல்லையா சோசியல் மீடியாவுக்கு மந்த்லி கான்டென்ட் கேலண்டர் கிரியேட் பண்ணி கொடுங்க. இதுக்கு ஒண்ணும் இல்ல, சிம்பிளா 3000 இருந்து 10,000 ரூபாய் தாராளமா மந்த்லி ரிட்டைனரா வாங்கலாம். உங்களுக்கு திறமை இருந்தா 3 இருந்து 4 கிளைண்ட் ரன் பண்ணீங்கன்னா 15,000 to 30,000 rupees கண்டிப்பா ஸ்டெடி இன்கமா வாங்கலாம். இது பார்ட் டைமா கூட பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது சென்னையும் ஒர்க் அவுட் ஆகும், சிங்கப்பூர்லயும் ஒர்க் அவுட் ஆகும், எங்கே இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகும். உங்க ஏரியால இருக்கிற பிசினஸ் தேடுங்க. அதுதான் முதல் ஸ்டெப். ரூட் நம்பர் 3, நீங்க ஒரு 2 மாசம் 3 மாசம் ஸ்கில்ல பில்ட் பண்ணிட்டீங்க, பப்ளிக்கா போக ஆரம்பிச்சுட்டீங்க, வருமானம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அதை பில்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு சிம்பிளான 8
டூலை பில்ட் பண்ணணும். கோடிங் உங்களுக்கு தெரியலன்னா கூட பரவாயில்ல, bubble.io இருக்கு, கிளைடு இருக்கு. இது எல்லாமே நோ கோட் டூல்ஸ். கர்சர் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு ரெஸ்யூமை ரீரைட் பண்ற மாதிரி ஒரு டூல் பண்ணலாம், இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ற மாதிரி ஒரு டூல் பண்ணலாம். இதெல்லாம் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ல சேல் பண்ணாங்க. இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா ஒரே ஒரு தடவை பில்ட் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கரிங் இன்கம்மா வரும். அதாவது நீங்க தூங்கிட்டு இருக்கும் போதும் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பேமெண்ட் வரும். இந்த 3 ரூட்டையும் ஒரே ஆர்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ நான் சொன்னது என்னன்னா, ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்றீங்க, இது ஃபாஸ்டா மணியும் earn பண்ணும், லேர்னிங்கும் கிடைக்கும். அதுக்கப்புறமா லோக்கல்ல இருக்கிற கிளைண்ட்ஸை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இது ஸ்டெடியா ஒரு ப்ரெடிக்டபிளான இன்கம்மா நீங்க earn பண்ண முடியும். அதுக்கப்புறமா நீங்களே ஒரு டூலை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இது ஸ்கேல் பண்ண முடியும் அண்ட் பாசிவா உங்களுக்கு இன்கம் வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே ஒரே நாள்ல பண்ணணும் யாருமே சொல்ல முடியாது. ஒரு ஸ்ட்ராங்கான உங்களுக்கு பேக்ரவுண்ட் டெவலப் ஆகணும், இந்த ஸ்கில் டெவலப் ஆகணும். நான் சொன்ன மாதிரி ஒரே டூல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிறைய பேர் தரணி கேட்குற மாதிரி எனக்கு ஃப்ரீலான்சிங் வேணாம், ஒரு ப்ராப்பர் ஜாப் தான் வேணும்னு, இதுக்கு மட்டும் சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கம்பெனிஸ்லாம் என்ன தேடுறாங்க தெரியுமா? ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ண தெரிஞ்ச கேண்டிடேட்ஸ், அவங்கள தான் முக்கியமா பாக்குறாங்க. இது ஒரு அடிஷ்னல் ஸ்கில்லா உங்க ரெஸ்யூம்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற கேண்டிடேட்ஸை விட உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு 3 விஷயத்த சிம்பிளா ஃபாலோ பண்ணுங்க. ஒன்னு, இந்த கரண்ட் இண்டஸ்ட்ரியில கரண்ட் ஃபீல்ட்ல ஏஐ எங்க யூஸ் பண்ணலாம்னு பாருங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட்டிங்ல இருந்தீங்கன்னா கான்டென்ட் டூல்ஸை கத்துக்கங்க. ஹெச்ஆர்ல இருக்கீங்களா, ரெக்ரூட்மெண்ட் டூல்ஸை யூஸ் பண்ணுங்க. ஃபினான்ஸ்ல இருந்தா டேட்டா அனலிட்டிக் டூல்ஸ், இதை தேடுங்க. 2, உங்க ரெஸ்யூம்ல இந்த ஸ்கில்ஸை ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணுங்க. சே கேன்வா யூஸ் பண்ண தெரியும், கிளாட் யூஸ் பண்ண தெரியும், கான்டென்ட் ப்ரொடக்ஷன் பண்ண தெரியும், 3x ஸ்பீட்ல என்னால ஒர்க் பண்ண தெரியும். ரியல் நம்பர்ஸை எக்ஸாம்பிளோட அதுல மென்ஷன் பண்ணுங்க. ஜெனரிக்கா ஏஐ ஸ்கில்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா அது ரெக்ரூட்டர் கண்ணில் படவே படாது. 3, லிங்க்டின்ல இந்த ஏஐ ப்ராஜெக்டை போஸ்ட் பண்ணுங்க. ரெக்ரூட்டர்ஸ் இப்போல்லாம் லிங்க்டின்ல ஆக்டிவா இருக்கிற கேண்டிடேட்ஸை தான் தேடுறாங்க. உங்க ஒர்க் எல்லாம் விசிபிளா இருந்தா நீங்க தேடாமலே அவங்க உங்களை ரீச் பண்ணுவாங்க. ஏஐ டூல்ஸ் தெரிஞ்ச ஆளுக்கும் ஏஐ டூல்ஸ் தெரியாத ஆளுக்கும் இருக்கிறது ஒரு பெரிய கேப். இந்த கேப்பை நீங்க அட்வான்டேஜா மாத்த ஆரம்பிக்கணும். இது உங்க கையில இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, தரணி உட்பட இதே டவுட் வச்சிருக்க எல்லாருக்கும் ஒரு சிம்பிள் கிளியரான ஆக்ஷன் பிளான் சொல்றேன், அதை எழுதி வச்சுக்கங்க. வீக் 1 and 2 ஒரு டூலை பிக் பண்ணுங்க. உங்க ஃபீல்டுக்கு ரெலவெண்டான அதோட ஃபியூச்சர்ஸை ஃபுல்லா கத்துக்கங்க. வேற டூல் எதையுமே பார்க்காதீங்க. வீக் 3 and 4 ரியல் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி பிசினஸ், லோக்கல் ஷாப், யாருக்காச்சும் ஃப்ரீயா பண்ணி கொடுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்க. மந்த் 2 ஃபைவர்ல ஒரு ஜிக்கை லிஸ்டிங்கா போடுங்க. இல்ல ஒரு லோக்கல் பிசினஸ் அப்ரோச் பண்ணுங்க. முதல்ல அவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன அமௌண்ட், எவ்வளவு அமௌண்டா இருந்தாலும் பரவாயில்ல, அதை முதல்ல ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. மந்த் 3ல இருந்து ஸ்கில்ல விசிபிளா லிங்க்டின்ல, ரெஸ்யூம்ல கிளைண்ட்ஸ் கிட்ட சொல்லி இன்னும் அதிகப்படுத்துங்க. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இருக்கீங்கன்னா நிறைய ஜாப்ஸை அப்ளை பண்ண ஆரம்பிங்க. இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் இல்லைங்க, கன்சிஸ்டன்சி தான் வேணும். 90 days இதை கன்சிஸ்டன்டா பண்ணீங்கன்னா உங்களோட சிச்சுவேஷன் கேரண்டியா மாறி இருக்கும். தரணி, இந்த வீடியோ உங்க கொஸ்டினுக்கு கம்ப்ளீட்டா ஆன்சர் இருக்கும்னு நான் நம்புறேன். ஒரு கடைசி தாட்டோட முடிச்சுக்கிறேன். டூல்ஸ் தெரிஞ்சா ஸ்கில் இல்லை. அந்த டூலை வச்சு ஒரு ரியல் ரிசல்ட் கொடுக்க தெரிஞ்சாதான் அது ஸ்கில். ஸ்கில்ல பப்ளிக்கா டிசிப்ளா பர்ஃபெக்டா வச்சீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வரும். அந்த இன்கம் கன்சிஸ்டன்டா இருந்தாதான் அது கேரியரா மாறும். இதே மாதிரி டவுட் வேற யாருக்கா இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல உங்களுக்கு அதை பத்தி பர்ஃபெக்டா கவர் பண்றேன். அடிஷ்னல் போனஸா உங்களுக்காக ஒரு ஏஐ ரோட் மேப்பை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது 90 days உண்டான ரோட் மேப். உங்களுக்கு இந்த ரோட் மேப் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல ஏஐ ரோட் மேப்னு கொடுங்க. உங்களோட டிஎம்க்கு நான் சென்ட் பண்ணி விடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துச்சுன்னா இதே டவுட்ல ஸ்டக் இருக்க இன்னொருத்தருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.